ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு எந்த டாபிக் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரேராக இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ்னு சொல்லலாம். பிஎஸ்சியில் ஃபேஷன் அண்ட் அப்பரல் டிசைன் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கோர்ஸ் என்ன, எதை பற்றி படிக்கிறது அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ட் உங்களுக்கு இந்த சப்ஜெக்டில் எது மாதிரியான சிலபஸ் இருக்குது, எது மாதிரியான ஸ்கோப் இருக்குது, எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்ன, அண்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எத்தனை டியூரேஷன்ஸ் எடுத்துக்குது, எது மாதிரியான ஜாப் ப்ரொஃபைல்ஸில் இருக்குது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் தமிழ்நாட்டில் கூட எந்த ஒரு டாப் காலேஜில் உங்களுக்கு ப்ரைவேட் டாப் காலேஜில் அட்மிஷன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக ஸ்க்ரீனில் இருக்க நம்பர் கால் பண்ணுங்கள். எந்த விதமான கோர்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம அட்மிஷன்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த பிஎஸ்சியில் ஃபாரன்சிக் அண்ட் அப்பரல் டிசைன் பார்த்தீங்கன்னா எதை பற்றி படிக்கிறது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆர்டிஸ்டிக் மெட்டீரியலில் வச்சு நம்ம அதோட பேட்டர்ன்ஸ் அண்ட் டிசைன்ஸை வைட் ரேஞ்சாக நம்ம எப்படி டிசைன்ஸ் பண்ண போகிறோம், அதாவது கிரியேட்டிவாக நம்ம அதை மெல்டட் பண்ணி கம்ப்ளீட்டாக ஒரு ட்ரெண்டி டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி படிக்கிற ஒரு சூப்பரான கோர்ஸ்ன்னு தான் சொல்லலாம். உங்களுக்கு சொல்ல போனால் இந்த ஆர்டிஸ்டிக் மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணி ஒரு நல்ல டிசைன்ஸை கிரியேட்டிவாக நம்ம எப்படி கொடுத்து ஒரு ட்ரெண்டியான டிரான்ஸ்ஃபர்மேஷன் இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்ட்ஸ்லையும் இல்லை ஃபியூச்சர்ஸ்க்கும் நம்ம எது மாதிரியான ட்ரெண்டி கலெக்ஷன்ஸை கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த ஃபேஷன்ஸ் அண்ட் அப்பரல் டிசைன்ஸில் நம்ம படிக்கக்கூடிய ஒரு கோர்ஸாக இருக்க போகுது. அண்ட் தென் உங்களுக்கு இந்த கோர்ஸ் எத்தனை இயர் டியூரேஷன்ஸ் எடுத்துக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இந்த கோர்ஸ் ஒரு 3 இயர்ஸ் டியூரேஷன் எடுக்கக்கூடிய கோர்ஸ். அண்ட் எலிஜிபிலிட்டியை பார்த்தீங்கன்னா 10th அண்ட் +2 முடிச்சிருக்கணும், ஒரு நல்ல ரிகக்னைசேஷன் போர்டில் நீங்கள் படிச்சிருக்கணும். அப்போ இந்த கோர்ஸ் நம்ம தாராளமாக எடுத்து பண்ணலாம். எந்த விதமான கோர்ஸ் நீங்கள் +2ல் எடுத்து படிச்சிருந்தாலும், எனி சப்ஜெக்ட் படிச்சிருந்தாலும் இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு நம்ம எலிஜிபிள் தான். ஃபேஷன் அப்படிங்கிறப்போ வெறும் கிளாத்தை மட்டும் நம்ம டிபெண்ட் பண்ணி இல்லாமல் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேஷன் அப்படிங்கிறப்போ ஒரு கிளாத் மட்டும் இல்லாமல் ஃபுட்வேர் அண்டு ஜுவல்ஸ், அக்சசரிஸ், இது மாதிரியான விஷயங்களையும் நம்ம பொதுமையான ஃபேஷன்ஸை எப்படி கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி படிக்கக்கூடிய ஒரு கோர்ஸ்ன்னு சொல்லலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கோர்ஸ் மூலியமாக நமக்கு எது மாதிரியான ஜாப் பொசிஷன்ஸில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ரீட்டைல் மேனேஜர், டெக்ஸ்டைல் டிசைனர், ஃபேஷன் ஸ்டைலிஸ்ட், ஃபேப்ரிக் குவாலிட்டி கண்ட்ரோல் மேனேஜர், ஃபேப்ரிக் கன்சல்டன்ட் அண்டு ஃபேஷன் கன்சல்டன்ட், இது மாதிரியான விஷயங்களில் ஜாப் பொசிஷன்ஸில் நமக்கு வேலைகள் இருக்குது. அண்டு டாப் ரெக்ரூட்டர்ஸும் நல்ல பெரிய ஃபேஷன் கம்பெனிஸ் எல்லாமே டாப் ரெக்ரூட்டர்ஸாக இருக்காங்க சொல்லலாம். ரேமண்ட் மாதிரியான டாப் கம்பெனிஸ் இருக்குது. ஒரு நல்ல கல்லூரியில் இந்த கோர்சஸ் எடுத்து நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக நல்ல சேலரி ரேஞ்சும் உங்களுக்கு நல்ல ஸ்கேலும் இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் அடுத்ததாக உங்களுக்கு எது மாதிரியான சிலபஸ் அண்ட் டாபிக்ஸ் எல்லாமே இந்த கோர்ஸ் மூலியமாக நீங்கள் படிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபைபர் அண்ட் யார்ன் சயின்ஸ் அண்ட் எலமெண்ட் ஆஃப் டிசைன்ஸ் அண்ட் ஃபேஷன்ஸ், பேசிக் ஆஃப் பேட்டர்ன் மேக்கிங், கார்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல்ஸ், ஃபேஷன் ஆர்ட் அண்ட் டிசைன், இது மாதிரியான டாபிக்ஸும், வெட் ப்ராசஸிங், இந்தியன் கான்ஸ்டியூஷன்ஸ், இது மாதிரியான டாபிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். டெக்ஸ்டைல் டெஸ்டிங், அப்பரல் ப்ரொடக்ஷன்ஸ், இது மாதிரியான டாபிக்ஸும் இந்த கோர்ஸ் மூலியமாக நிறைய படிப்பீங்க. உங்களுக்கு ஒரு நல்ல கல்லூரியில் இந்த கோர்ஸ் ரேராக இருக்கக்கூடிய இந்த மாதிரியான கோர்சஸ் படிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்க அப்படின்னா தாராளமாக ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணலாம்.